18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உன் துன்பங்களையெல்லாம் நீக்கி உனக்கான இன்பத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த கருப்பசாமியின் சக்தி மிகுந்த அருவாளை தொட சொன்னேன். இது கெட்டவங்களுக்கு தான் அழிக்கும் ஆயுதம். ஆனால் நல்ல பிள்ளையான உனக்கு உன்னை காக்கும் கவசமாக இது இருக்க போகுது. சில சமயங்களில் என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு அலைகிறீங்க, மனசு சரியில்லைன்னு ஜோசியம் ஜாதகம்னு அலைகிறீங்க, குடும்பம் சரியில்லை, புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லைன்னு ரோட்டுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்குமா அலைகிறீங்க. முதல்ல குடும்பத்தோடு உட்காந்து மனசு விட்டு ஒன்றா பேசினாலே இப்படி மருத்துவமனைக்கு அலைவதும் அங்கே இங்கன்னு அலைவதும் தானாகவே சரியாகிடும்னு இன்னுமா உனக்கு புரியலை? எப்போவுமே வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதான் செய்யும். கஷ்டமும் நஷ்டமும் மனஸ்தாபமும் மன வருத்தமும் எல்லாமே வந்து போகும். ஆனால் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பொறுமையாக போகக்கூடிய என் அன்பு பிள்ளையாக தானே நீ இருந்த. இப்போது மட்டும் எதற்காக வருந்துகிறாய்? எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு முறை ஜெயித்தவனுக்கு அடுத்து ஜெயிப்போமோ இல்லை தோத்துருவோமோன்னு பயம் இருக்கும். ஆனால் இத்தனை நாட்களாக தோல்வியான வாழ்க்கையவே வாழ்ந்த உனக்கு கண்டிப்பாக ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. எல்லா கஷ்டங்களையும் மனஸ்தாபங்களையும் மன வருத்தங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்பா கருப்பா என்னை காப்பாத்துன்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலே உனக்காக இந்த உலகத்தையே தலைகீழாக நான் மாற்றுவேன் என் தங்கமே. உன் மனசுக்கு அமைதியையும் நன்மையையும் நல்ல விஷயங்களையும் செய்ய தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய வெற்றியோ தோல்வியோ அது உனக்காக உன் மூலமாக உனக்கு கிடைப்பது. மற்றவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்க, கேலி பண்ணுவாங்க தவிர உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒருபோதும் யாருமே இங்கே வந்து காரணமாக இருக்க போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதற்கு நீதானே பொறுப்பேற்று கொள்ளணும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது, வர்ற வரவை விட செலவு அதிகமாக இருக்குது, கையிலிருந்து பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நீ கவலைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக இந்த கருப்பசாமி நான் சரி செய்கிறேன். சீக்கிரமே உன்னிடம் செல்வம் சேர்ந்து சொத்து சுகம் காசு பணம் நகைன்னு எல்லாத்தையுமே நீ சம்பாதிக்கும்படி உனக்கு இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் நான் விலக்கி வைக்க போகிறேன். நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் நிலைமையை மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன். உழைக்கிற பணத்திலிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வருவாய். வெற்றி தோல்வின்னு எல்லாமே உன் வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் தோல்வி வரும்போது அதை பற்றி சரியாக சிந்திச்சு வெற்றியை அடைய வேலை செஞ்சினா வெற்றி மிக பெருசாக பலமானதாக உன்னிடம் வந்து சேரும். உன்னை மதிக்கிறவங்க கிட்ட நீ எப்போவுமே மரியாதையாக நடந்துக்கோ. ஆனால் உன்னை மதிக்காமல் அலட்சியம் செய்பவர்களை நீயும் தூக்கி போட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருந்துடு என் செல்லமே. முடியாதுன்னு நீ சொல்கிற விஷயங்களையெல்லாம் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் எப்போவுமே எந்த விஷயத்திலுமே என்னால் முடியாது, எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காதுன்னு நீயாகவே உன்னை தப்பான ஆளாக பலவீனமான ஆளாக நினச்சிக்காத. வாழ்க்கையில் கஷ்டங்கள் மிக பெருசாக தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய நம்பிக்கை அதை விட பெருசுங்கிறத நீ மறந்துட வேணாம். காக்கும் கடவுளாகிய இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்த விஷயங்களை எப்படி நடத்தி தராமல் இருப்பேன்? உன்னை சுற்றி இப்போ நடக்கிற எல்லாத்தையுமே சரி செஞ்சு சீக்கிரமே உன் பொருளாதாரத்தை நான் உயர்த்தி உனக்கு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். உன் நிலைமையெல்லாம் சீக்கிரம் சரியாகும். முடிஞ்ச அளவுக்கு மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. எப்போவுமே உன்னுடைய திறமைகளை நீ நம்பு. ஏன்னா உன் மனசுக்குள்ள ஒரு சிறு தயக்கம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த தயக்கமும் பயமும் தான் உனக்கு பெரிய வாய்ப்புகள் வரும்போது இல்லை இல்லை இது சரியாக வராதுன்னு உனக்குள்ள சந்தேகத்தை கிளப்பி விட்டுருது. பெரிய வாய்ப்புகளும் சரி சின்ன வாய்ப்புகளும் சரி எது கிடைச்சாலும் அதை தவற விடாமல் சந்தேகப்பட்டு யோசிச்சுக்கிட்டே காலத்தை வீணாக்கிடாம உடனே அதை உன் வாழ்க்கைக்கு பயன்படுத்து. தைரியத்தோட எந்த பயமும் இல்லாமல் நீ வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நன்மைதான் நடக்கும். எல்லா விஷயங்களிலும் வெற்றி தான் கிடைக்கும். மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குறது வரைக்கும் பல முறை செத்து செத்து பிழைக்கிறவனாகத்தான் வாழ்றீங்க. வாழ்க்கைனா பிரச்சனையும் கஷ்டங்களும் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக நீ சோர்ந்து போகலாமா என் செல்லமே? நீ அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலையோ
யார்கிட்டையாவது தப்பாக ஒரு வார்த்தை அல்லது அவங்கள திட்டியோ குறை சொல்லியோ கடும் சொற்களை பேசிட்டீனா சற்றும் யோசிக்காமல் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பான்மையோடு இரு. இல்லை அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு தயக்கமாக இருக்குன்னு யோசிச்சின்னா உன் மனசளவில் அவங்கள முழுசாக நினச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க நீ சொன்னால் கூட போதும். அந்த மன்னிப்பை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க மனசுக்குள்ளே நான் கொண்டு போய் சேர்த்திடுவேன் செல்லமே. உன் மனசில் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலை நிறைந்த கடந்த கால நினைவுகளும் மறந்து புது நல்ல விஷயங்களும் சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கும்படி இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வழி நடத்த போகிறேன். சிறந்த இடத்திற்கு உன்னை கூட்டிட்டு போய் உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கதானே நான் இருக்கேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீயும் எனக்கு நன்றி சொல்லும் மனசோடு இருந்தீனா உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். உனக்கு வெற்றி கிடைக்கும் போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனசோடு நீ இருந்தீனா நிச்சயமாக வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்தே தீரும். இந்த கருப்பசாமியை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. என்னை நினைக்கதான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீ அடிக்கடி உன் கவலைகளை நினைக்கிறியே தவிர என்னை நினைப்பதையே மறந்து போகிறாய் தானே. உன் மனசு சில நேரங்களில் உன்கிட்ட என்ன செஞ்சு என்ன ஆக போகுதுன்ட்டு உனக்கு எதிராக பல விஷயங்களை ஞாபகப்படுத்துது, நினைவுக்கு கொண்டு வருது. உன் மனசில் அப்படி எதிர்மறையான விஷயங்கள் நினைவுக்கு வரும்போதெல்லாம் அதை தூக்கி தூரமாக போட்டுட்டு நடந்த நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் யோசிச்சு பாரு. உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் உன் கூடவே இருந்து இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்றத நீ ஒருபோதுமே மறக்க வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உன் நன்மைகளுக்காக மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க நான் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தராம ஒருபோதுமே ஓய மாட்டேன் என் தங்கமே. உன்னுடைய பிறப்பு விதியின்படி உன்னுடைய தலைவிதிப்படி நீ கர்ம வினையை கடந்து வந்துதான் ஆகணும்னு எழுதி வச்சிருக்கு. ஆனா இப்போது நீ அப்படி வருத்தப்படும்படி எதுவும் நடக்காது. சீக்கிரமே உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து கவலைகளையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பசாமி நானே களமிறங்கிட்டேன். எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியையும் சமாளிக்கும் திறமையையும் உனக்கு நான் கொடுக்குறேன். நிழல் போல உனக்கு துணையாக நான் இருந்து வெயிலுக்கு இதமாய் வெற்றியை தருவேன் என் தங்கமே. வெற்றியை பெறுவதற்கு உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ நல்ல வாழ்க்கையை வாழுவ. நிம்மதியாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் நீ வாழும்படி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை நான் தர்றேன். என்ன நடந்தாலும் என் அப்பா கருப்பசாமி பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கும்படி உன் தோல்விகளையெல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கான வெற்றிகளை உன் கைவசம் நான் தர்றேன். எப்போதுமே உன்னுடைய அகமும் புறமும் அறிந்தவனாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறனோ எனக்கு தெரியும். அடுத்து நீ என்ன செய்ய போறனோ எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ நினைச்சதை நடத்தி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குது தானே. கூடிய சீக்கிரமே உன்னை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறேன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னது போல இப்போ கொஞ்சம் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். எந்த சந்தேகமும் இல்லாம நீ என் மேல நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோட இருந்தால்தானே அது சிறப்பாக நடந்து முடியும். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக உனக்கான வெற்றியை நான் தர்றேன். எப்போதுமே கடல் அலைகளில் கால்களை நனைக்கும் சுகங்கிறது பெரிய கப்பலில் போனால் கூட வர்றதில்ல. அந்த சின்ன சந்தோஷமே எனக்கு போதும்னு தானே வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள காத்துக்கிட்டு இருக்க. அந்த கடல் அலைகள் எப்படி உன் கால்களை நினைச்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே போல் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன் மனசை குளிர்விச்சு உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க நான் இருக்கேன். இதுவரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சிறு அத்தியாயம், சிறு பகுதி தான். இனிமேதான் நீ வாழ்க்கையவே வாழ போற. நீ நினைச்சதை விட சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர நான் இருக்கேன். கவலைகளை நினைச்சு கண்ணீர் சிந்துவதை விட உன் லட்சியத்தை நினைச்சு வியர்வை சிந்த ஆரம்பிச்சினா எளிதில் சாதித்து விடலாம் தங்கமே. வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்றதை விட உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பி. வாழ்க்கையை மனநிறைவோட திருப்தியாக வாழ ஆரம்பிச்சினா நீ நினைச்சதை விட உயர்வான வாழ்க்கை உனக்கு அமையும். நீ நினைக்கிற காரியங்களை எல்லாம் நம்பிக்கையோட முயற்சி செய்யும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ என்னை தேடி வர முடியாத சூழலிலும்
உன்னை தேடி நான் வந்து நிற்பேன். நீ வாடி நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாவது நான் வந்து உனக்கு வழிகாட்டி அருள் செய்வேன். அதனால நீ எதை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாம உன் லட்சியத்தை நோக்கி மட்டும் முன்னேறு. நிச்சயமாக நீ நினைச்சது உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். இதுவரைக்கும் நடக்காதது இப்போது உன் கைகளில் வெற்றிகரமாய் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே.